இளையாத்தங்குடியில இன்னைக்கு இந்த வில்லுப்பாட்டை நாம எப்படி கேட்டு இருக்கோம்னா 1962 வருஷத்துல தெரியவா பண்ணின சதஸ்னால இதுக்கெல்லாம் புனருத்தாரணம் காமாட்சி. அப்படி ஆறுமுகமர்கள் பரம பக்தர். அதனால இந்த வில்லுப்பாட்டை பெரியவாச்சரத்துல கேட்கிறோம். இந்த மேடையை அமைச்சத்துக்கு பொருத்தமா இன்னைக்கு தான் ப்ரோக்ராம் இதுக்கு இருக்கு. இந்த கிராமத்து சூழ்நிலைக்கு பொருத்தமான வில்லுப்பாட்டு தான் இன்னைக்கு ரொம்ப. தெய்வங்களை வணங்கும் பிள்ளையாரே, இரு சந்தி கொண்டியதின பிள்ளையாரே, கொஞ்சம் பெரிய நொந்தி பிள்ளையாரே, இன்னும் ஒழுக்கட்ட கேட்பதின பிள்ளையாரே. தெய்வங்களை வணங்கும் பிள்ளையாரே, இரு சந்தி கொண்டியதின பிள்ளையாரே, கொஞ்சம் பெரிய நொந்தி, கொஞ்சம் பெரிய நொந்தி, கொஞ்சம் பெரிய நொந்தி பிள்ளையாரே, இன்னும் கொடுக்கட்ட கேட்பதின மஞ்சும் வடிவம் ஆனை முகத்து ரூபம் வந்ததென பிள்ளையாரே, புலியும் வடிவம் ஆனை முகத்து ரூபம் பிள்ளையாரே, எத்தனை கோடி அர்ச்சனை செய்த போதும், எத்தனை கோடி அர்ச்சனை செய்த போதும் எருக்கம் பூவை விரும்பும் பிள்ளையாரே, பிள்ளையாரே சொன்னி பிள்ளையாரே. ஐந்து கரத்தனை ஆறு முகத்தனை இந்தில் இடம் வீரை போலும் ஈற்றனை நந்தி மகள் தனை ஞான குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். தெய்வங்களே வணங்கும் பிள்ளையாரே, சந்தியில் குந்தியதென பிள்ளையாரே. அம்மையப்பாவை சுற்றி பெற்ற கனியை இன்னும் அப்படியே
கரத்தனை ஆனை முகத்தனை விண்ணின் இளம் திரை போலும் தனை நந்தி மகள் தனை ஞான உந்தியை வைத்தடி போற்றுகின்றேன். தெய்வங்களே வணங்கும் பிள்ளையாரே புந்தியதென பிள்ளையாரே. நாயகரே அஞ்சாவதாக மேலும் தும்பிக்கையோதென பிள்ளையாரே. ஆயிரம் உலகில் ஆயிரம் இருந்தாலும் உலகில் ஆயிரம் இருந்தாலும் ஆத்தனை தேடும் பிள்ளையாரே பிள்ளையாரே பிள்ளையாரே. ஐந்து கர ஆனை முகத்தனை இந்தில் இளம்பி போலும் ஈற்றனை நம்பி மகந்த ஆன கொழும்பினை புதியை வைத்தடி போற்றுகின்றேனே. தெய்வங்களே வணங்கும் பிள்ளையாரே திரை தந்தி குந்தியதென புள்ளையாரே. கொஞ்சம் பெரியதொந்தி கொஞ்சம் பெரியதொந்தி கொஞ்சம் பெரியதொந்தி பிள்ளையார் இன்னும் கொழுக்கட்ட கேட்பதென பிள்ளையார். தெய்வங்களே வணங்கும் பிள்ளையாரே தந்தி குந்தியதென பிள்ளையாரே. பிள்ளையாரே அருள்வாரே நம் அருள்வாரே தொந்தி பிள்ளையாரே நம்மை அருள்வாரே. நம பார்வதி சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் போற்றி. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் அரோஹரா நம சிவாய வாழ்க நாதன் இமை பொழுதும் என்னை நீங்காதான் தாழ்வான் ஈசனடி போற்றி என்னடி போற்றி நடி போற்றி சிவன் சேவடி போற்றி நின்ற நிமலனடி போற்றி மாய பிறப்பருக்கும் போற்றி. கணபதி காலம் கைதொழ கணபதி கருமம் ஆதலால் கணபதி இல்லையே. நிறைகனி அப்பமோட போரி கரிமு அடிவே அப்பமோட போரி கப்பி முகன் அடிவே
பதையே சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா சங்கர ஹர ஹர சங்கர அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை பெரும் ஜோதி சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் முருகனுக்கு பாரதம் வாழ்க வாழ்க ஆரெல்லாம் போற்றி தமிழ்நாடு வாழ்க வாழ்க தமிழ் போல வாழ்க வாழ்க உலகம் மனிதநேயம் வாழ்க வாழ்க பல்லாண்டு வாழ்க வாழ்க. எல்லாம் வல்ல ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்மையின் திருவருளாலும் நடமாடும் தெய்வமாக விளங்கி நம்மையும் இந்த நானிலத்தையும் நல்லபடியாக வாழ்த்தி இன்று தாம் தெய்வத்தோடு தெய்வமாக வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அங்கிருந்தே வேண்டும் என காசி பொழிந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ 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 மகா பெரியவா அந்த பரமாச்சாரிய தெய்வத்தின் அனுக்கிரகத்தினாலும் நான் இந்த புனிதமான இந்த இடத்திலே இன்றைக்கு நிகழ்ச்சி நடத்தும் போது காஞ்சி ஸ்ரீ காமகோடி மடத்தில் பெரியவங்க முன்னாலே சில நேரங்கள் நிகழ்ச்சி நடத்தக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்பை எண்ணி அதுபோல் நடக்க பெரியவர்கள் கொடுத்துருக்கான்னு நினைச்சு அவர்களை நினைத்து இங்கிருந்து பாடுகின்றேன். இப்போது நான் மேடையில் ஏதாவது பாடுகிறேன், ஏதாவது வசனம் சொல்றேன், ஏதாவது கையை கால அசைக்கிறேன்னா இவன் நான் பாட போறது இல்ல, நான் பேச போறது இல்ல. இதை நீ தெரிஞ்சுக்கன்னா ராமலிங்க சாமிகிட்ட போயிட்டு வந்து அர்த்தம் முடியும். எப்படிங்க? ராமலிங்க சாமி அருள்பாவை எழுதி முடித்தார். அந்த மாதிரி ஒரு பக்த பக்கத்துல வந்தான். சாமி நீங்க எழுதுறது நல்லா இருக்குன்னா நீ படிச்சியாப்பான்னாரு. ஆமான்னா அப்ப தப்புன்னாரு. படிச்சா தப்பா? என்ன சாமி இப்படி சொல்றீங்கன்னா அது மட்டுமல்ல, வேதம் படிச்சால் தப்பு, உபநிடதம் படித்தால் தப்பு, திருவாசகம் படிச்சா தப்பு, திருக்குறள் கூட படிச்சா தப்பு, பாரதியார் படிச்சா தப்பு. எல்லாம் கூட படிச்சா எல்லாம் படிக்கணும்னு தானே பெரியவா சொல்றா. ஆமா, அப்படிங்கும்போது நீங்க படிச்சா தப்புன்னு சொல்லி சொல்றீங்களே என்ன அடிச்சு கேட்டா இதெல்லாம் படிக்கக்கூடிய விஷயங்கள் அல்லப்பா. வேதம் எல்லாம் படிக்கக்கூடியது இல்ல, இதெல்லாம் ஓத வேண்டிய விஷயங்கள். இந்த தேசத்துல வந்த குழப்பத்துக்கு மூல காரணம் என்னன்னா ஓத வேண்டியதை படித்தோம், படிக்க வேண்டியதை ஓதினோம். ஆமா, ஓதுதல் வேறு, படித்தல் வேறு, காணுதல் வேறு, பார்த்தல் வேறு, நோக்குதல் வேறு. ஓஹோ அப்படி சதஸ் நடக்காது பார்த்துட்டு போறது, கொஞ்சம் நின்று கேட்டு போறது, பாப்பவே கொஞ்ச நேரம் நோக்குதல் உட்கார்ந்து கேட்கறது, பெரியவர் உட்கார்ந்து கேட்கறது. 3 வார்த்தைக்கு வித்தியாசம் உண்டுமா போல அழகாக தெளிவாக சொல்லுகிறேன். நீ நல்லபடியாக அதை எப்படி செஞ்சிருக்க ஓதி இருக்க வேண்டும். இந்த தேசத்தில் ஒரு 100 ஆண்டு காலமாக இருக்கிற குழப்பத்துக்கு மூல காரணம் என்ன? இன்று குழப்பத்துடைய உச்சகட்டமாக நம்ம இருக்கிறது மூல காரணம் வேத வடிவமாக நம்மில் தோன்றிய பரமாச்சாரிய தெய்வம் சொன்ன சொற்களை நாம் வாழ்க்கையில் கடைபிடிக்காததே மூல காரணம் என்று சொல்லிக் கொண்டு நான் நிகழ்ச்சிக்கு தொடங்குகின்றேன். ஓதணும். அவர்கள் என்ன சொன்னார்? தெய்வத்தின் குரலை வாங்கி படிக்கப்படாது, ஓத வேண்டிய நூல். அது மாதிரி திருவாசகத்தை படிக்கப்படாது, ஓத வேண்டிய நூல். நான் எழுதிய அருள்பாவை நீ ஓதி இருந்தால் இந்த தப்பு வந்திருக்காது. அதுல ஒரு 2 வார்த்தை எழுதிருக்க பாத்தியா? என்ன நீ பூரா என் கஷ்டப்பட்டு படிக்கிற 2 வார்த்தை தெரியுமா? நானூறுக்கு வார்த்தை எல்லாம் நாயகன் தன் வார்த்தைன்னு சொல்லியிருக்கேன். 1000 பாட்டுகளை நான் எழுதினாலும் அத்தனை யார் பாட்டுன்னு சொல்லி கேட்டா நாயகன் என்ன வார்த்தையை எழுதுன்னு சொல்லி தில்லை அம்பலவான் சொன்னான். அதை நான் எழுதுறேன் அவரே சொல்றாரு. சொல்லும் போது இந்த வில்லு பாட்டை நான் பாட போறேன், நான் சொல்ல போறேன்னு சொல்ல முடியுமா? எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது எவ்வளவு நேரம் தெரியுமோ? 1 மணி நேரம். ஒண்ணுன்னு சொன்னாங்க. அதுல நான் என்ன தெரிஞ்சது தெரியுமா? ஒண்ணுன்னு சொல்லும் போது எனக்கு அத்வைதம் தெரிஞ்சது இல்லையா? ஒண்ணு 1 மணி தெரியல எனக்கு, அதுல அத்வைதம் தெரிந்தது. அது மட்டுமல்ல, பெரியவா ஒருத்தர் தான் ஒரு லோகத்துல அப்படின்னு சொல்லி தெரிஞ்சது. அந்த ஒண்ணுங்கிற விரல் அவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சது. ஆக நீ ஒரு மனசோட வாழ்க்கை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சது. ஆக ஒரு மனசோட நிகழ்ச்சிக்கு அது முடிச்சோட சொல்லிட்டு அப்ப பெரிய நிகழ்ச்சி இன்னைக்கு தொடங்குகின்றேன். நான் பாடுற மாதிரி தெரிஞ்சாலும் பாடல, உள்ளிருந்து அவர்கள் கொடுத்த சொல்களை நான் சொல்கிறேன் என்று சொல்லி கால் தந்தனத்துவம் என்று சொல்லி நிகழ்ச்சியை வெளியே தொடங்குகின்றேன். சொல்லியே வில்லினில் பாட, ஆமா வில்லினில் பாட வந்தருள்வாய் கலை மகளே. சந்தனத்தம் என்று சொல்லியே வில்லினில் பாட, ஆமா வில்லினில் பாட வந்தருள்வாய் கலை மகளே. தானசந்தத்தோடு 7 சந்தங்களும் தாளத்தோடு, தானசந்தத்தோடு 7 சந்தங்களும் தாளத்தோடு, ஆன பம்பை ஊருமி தக்கை துந்துமியோடு, ஆமா துந்துமியோடு அத்தனையும் மேளத்தோடு, ஆனபம்பை ஊருமி தக்கை துந்துமியோடு அத்தனையும் மேளத்தோடே. நெஞ்சமும் நினைவுமாக நிரந்தரமானவராம், நெஞ்சமும் நினைவுமாக நிரந்தரமானவராம், கொஞ்சமும் அவரை மறவோம் பெரியவரால், ஆமா பெரியவாளின் திருவடியை வணங்குகிறோம்.
நித்தமும் அவரை மறவோம். ஜகத்குருவை ஜகத்குருவின் திருவடியை வணங்குகிறோம். நீர் இருக்கை என்பது கங்கையின் தர்மம். ஆமா, ஒவ்வொரு தர்மத்தை சிந்திச்சு ஒரு அற்புதமான சதஸ். 64, 65 நடந்த நிகழ்ச்சியில தான் எனக்கு பெரியவா முன்னால பாடக்கூடிய பாக்கியம் கிடைத்தது. அதுக்கு பிறகு நான் நடத்திருக்கிறது என்னுடைய டைரி கணக்குப்படி 43 நிகழ்ச்சிகள் பெரியவா முன்னால் நடத்தியிருக்கேன். சத்தஸ்ல நடத்தக்கூடிய பாக்கியம் கிடைச்சது அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் கிடைச்சிருக்கு. பெரியவா அனுக்கிரகம். நீ சொல்லு. தற்செயலாக தரிசனத்துக்கு சென்றிருந்த என்னை, பெரியவர்கிட்ட எப்படி பேசணுங்கிற விஷயம் கூட தெரியாம பேசியிருந்த என்னை கூப்பிட்டு அவரை ஏதோ பார்த்த ஒரு காந்தம் மாதிரி இழுத்தது. பெரியவாட்ட அந்த வார்த்தை சொல்லாம நான் சொன்னேன், போயிட்டு வரட்டுமான்னு. உத்தரவு வைக்கிறேன்னு சொல்ல வேண்டிய வார்த்தை தெரியாம எந்த அறியாமையை எப்படி ரசிக்கிறாங்க பாருங்க. அதான் தெரியல. அறியாமையை பெரியவர்களை மகான் ரசிப்பார்கள். வேடனை ரசிப்பார் ஈஸ்வரன். அதுக்கப்புறம் தான் வித்தகனை ரசிப்பார். அங்க நான் போயிட்டு வரட்டுமா அப்படி சொல்ல கேட்டதுக்கு இருடா இழைச்சு போனார். அப்பெல்லாம் ஆக்டிவா இருந்துகிட்டு வருவார். மாலையெல்லாம் கொடுத்தாங்க, மேல போட்டார். முன்னால அப்ப ஒரு மணி நேரம் ஆச்சு. அப்புறம் நான் போயிட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லி சொல்றேன். உத்தரவு சொல்ல தெரியல. இருடா ஏன்பாடு உட்காரணும்னு தோணுது. ஆனா என்ன பாஷை பேசணும்னு தோணல. இந்த நிலையை கேட்கறதுக்கு வரீங்க. பெரியவாவை பத்தி எனக்கு ஒரு பெரிய ஆவல் இந்த பிறவியில் எனக்கு ஒண்ணு இருக்குது. ராமாயணம் 10 தினங்கள் செய்கிறேன், மகாபாரதம் 10 தினம் பண்றேன், 9 தினங்கள் பகவத்கீதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதுகளை விட அற்புதமாக ஒரு 40-41 நாள் பெரியவா சரித்திரத்தை கருத்து சொல்லி பண்ணணும். அவ்வளவு ஆழமான விஷயங்கள் அதுக்குள்ள இருக்குன்னு சொல்ல வரேன். எனக்கு தலைப்பிட்டு காட்டியது போல சில விஷயத்தை பத்தி கோடு போட்டு காட்டுறேன். இந்த சதஸுக்கு கோடு போட்டாலே புரிஞ்சுக்குவீங்க. ஆமா, சிலருக்கு தான் ரோடே போடணும் இல்லையா? உங்களுக்கு கோடு போட்டா புரிஞ்சுக்குவீங்க. அதனால கருத்து சொல்லி சொல்ல போறேன். அப்ப பெரியவா சாயங்காலம் வரைக்கும் ஆயிட்டது. ஆனா நான் திருநெல்வேலி சைவனாக இருப்பதால் காலையில பெரியவா தரிசனம் இருக்குங்கிறதுக்காக முழு விரதமாக சென்றிருக்கிறேன். அதை பத்தி ஒழுங்கா கடைபிடிச்சேன். அங்க ஒரு ஹோட்டல் கூட ஒண்ணு சாப்பிடல. அப்ப நான் போயிட்டு வரேன் இருடான்னா. ஆகம சில்ப சதஸ் நடக்குதோ இல்லையோ அப்படின்னு சரி. அப்ப கூட என் தமிழ கேளுங்க. நான் கலைவாணர் NS கிருஷ்ணன் எழுதுனேன். அந்த தமிழ்ல ஒரு வார்த்தை சொல்லி சொன்னேன். என்ன தெரியுமா? ஆமா, வால் போஸ்டர் எல்லாம் எழுதி ஒட்டிருக்கா காஞ்சிபுரத்துல பார்த்தேன். என் தமிழ் என் தமிழ் அந்த நிலை தமிழ் இந்த தமிழ் ஆக்கியிருக்காரு அவரு இல்லையா? சொல்ல இடைவெளி தெரியும் இல்லையா? அதுல நீ திருநாவுக்கரசர் சரித்திரத்தை சொல்ற அப்படின்னா ஆக பெரியவாழ் உள்ள கிடக்கையாக இருந்த பெரிய மகான் வரலாறு திருநாவுக்கரசர். இதை தமிழ் இலக்கியத்தில் அகச்சான்று சொல்லுவார்கள். அவர்கள் சொன்ன விஷயத்திலிருந்து வரலாற்றை தொகுப்பது திருநாவுக்கரசர் நடத்த. நான் சந்தோஷத்துல நடத்த சொல்றாங்களே பெரியவாழ் சொல்லி சரி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன். அப்ப கூட சரின்னு நான் சொல்றேன், உத்தரவு சொல்லல. எந்த பள்ளத்தில் இருந்திருக்கேன் பாருங்க. அந்த பள்ளம், இந்த பள்ளத்தில் விழுந்திருக்கும் குருடலாம் வெளிப்பட்டு பதவி கொள்வார். அந்த இடம் வரணும்னா சரி வீட்டுக்கு வந்தேன். வில்லுப்பாட்டு நாவுக்கரசர் வரலாறு தான் பெரிய வரலாறு. 81 வயசு. அதை ஆழமாக செய்ய வேண்டிய அற்புதமான பெரிய வரலாறு. ஆக 12 என்ன பள்ளிக்கூடத்தில் படிச்சது வேற, வில்லுப்பாட்டுக்கு படிக்க வேண்டியது வேற. பள்ளிக்கூடத்தில் படித்தது மார்க்குக்காக படித்தோம். இதில் சன் மார்க்கத்துக்காக படிக்கணும். சன் மார்க்கத்துக்குள்ள மார்க் இருக்கு, இருந்தாலும் சன் மார்க்கத்துக்காக படிக்கணும். இன்னும் படிச்சு ஒரே இரவில் 40-41 பாடல்களை எழுதி முடித்து பெரியவா முன்னால் நடத்துறது போயிருக்கும் போது சத்தஸுக்கு பெரியவா இருந்து கேட்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைச்சது. அது கேட்டது தந்தனத்தோடு சொல்லி ஆரம்பிச்சேன். ஆரம்பிக்கவும் ஒரு பெரியவர், நான் உங்களை மாதிரி ஒரு பெரியவருக்கு வந்து பெரியவா நமஸ்காரம் பண்ணிட்டு ஆரம்பிக்க வேண்டாம். எனக்கு ஒரு ஆவலும் துடிப்பு என்னன்னா, நம்ம நமஸ்காரம் பண்ணிட்டு ஆரம்பிச்சா அது கூட போயிட்டாருன்னா எப்படி செய்யறது நினைச்சுக்கிட்டு நான் இங்க இருந்து நமஸ்காரம் பண்றேன்னு இப்ப இங்க இருந்து நமஸ்காரம் பண்றேன்னு இல்ல, எப்படி யாரு வந்தாலும் கிட்ட போய் நமஸ்காரம் பண்ணிட்டு தான் இருந்து ஆரம்பிப்பா, நீங்க ஆரம்பிக்கும் அப்படின்ட்டா. நான் சொன்ன இங்க இருந்து நான் நமஸ்காரம் பண்றேன். கோபுரங்களை தொட்டா வணங்குகிறோம், கோபுரங்களை துரத்துறது வணங்குவது இல்லையா? ஆக என் பெருமகனார் எனக்கு கோபுரமாக காட்சி அளிக்கிறார் கும்பிட சொல்லி கும்பிட்டு அங்க இருந்து சொல்லி நிகழ்ச்சி ஆரம்பிச்சேன். தந்தனத்தோடு சொல்லி ஆரம்பிச்சதும் பெரியவா சொல்லி சொன்னா ஒவ்வொரு வார்த்தையா சொல்லிட்டு வந்ததும் முதல்ல கலைவாணர் NS கிருஷ்ணனோட அண்ணாதுரை வீட்டுக்கு நான் வந்தேன். யாரோ ஒருவர் சிறு வயசுல கை குழந்தையான இருக்கும் போது திருநெல்வேலியில் நாங்கள் தமிழ் படித்தவர்கள் முறையாக தமிழ் போல் வாழ்கிறேன் என்ன வாழ்த்திட்டாக போல இருக்கு. தமிழ் போல் வாழ்கிறேன் வளர்கிறேன் பெரியவா கேட்டுக்கிட்டு இருக்கா, பெரியவா கேட்டுக்கிட்டு இருக்கா. அங்க இருக்கான்னு நினைச்சு நான் சொல்லிட்டு இருக்கேன். வாழ்கிறேன் முதல்ல ஆனா பலித்தது அண்ணா வீட்டுக்கு வந்தேன். இப்ப ஆவண்ணா பலித்தது ஆச்சாரி சுவாமிகள் அழைத்திருக்கிறீர்கள். அடுத்து ஈனா பலிக்க வேண்டும். இதோடு இறைவன் என்னை மேலே இழுத்துக் கொள்ள வேண்டும். பட முடியாது நீ துயரப்பட்டதால் அப்போது மனசை அப்படி சொன்னேன். அதுக்கு பெரியவா என்ன சொன்னாலும் தெரியுமா? அதுக்கப்புறம் அவ என்ன ஸ்பஷ்டமா பேசலாம் பாரு, அண்ணாதுரைன்னு சொல்ல மாட்டான். அந்த கூட்டத்தில் எல்லாரும் பயப்படுவா. என்ன குழந்தை மனசுல உள்ளது சொல்றான். காமாட்சி நாவல் இருக்கா, அதுதான் இன்னைக்கு இந்த மேடை கிடைச்சது. அதுதான் நீங்க திறமைக்காக கூப்பிட்டுருக்கீங்க. உங்கள்கிட்ட இல்லாத திறமையாகிட்ட ஆத்மாவை பேசணும். ஒரு 6 நாள் 10 நாளுக்கு சொல்லி பேசுவாங்க. கணேசர்மா பேசணும். அவள் அற்புதமா காவியமே ஏற்றுவார்.
அவளை மாமேதைகளுக்கு வச்சுட்டு என்னை எது கூப்பிட்டு என்னுடைய உண்மைக்காக அழைத்திருக்கிறீர்கள், ஒழுக்கத்துக்காக அழைத்திருக்கிறீர்கள், பெரியவா மேல நான் கொண்ட பக்திக்காக அழைத்திருக்கிறீர்கள் என்று சொல்லிட்டு இன்னைக்கு சொல்ல வந்த கதையை இன்னைக்கு பணிவுன்போடு சொல்கிறேன். ஏதாவது சுபகாரம் 38 வருஷமாக வில்லுப்பாட்டில் ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி சொன்னால், அண்மையில சங்கீத நாடக அகாடமி அவார்டு கிடைச்சதுன்னு ஜனாதிபதி அவார்டு கொடுத்தாருன்னு சொன்னா, எல்லாத்துக்கும் மூல காரணம் நான் மேடைகளுக்காக சொல்றவன் அல்ல. நான் வேகமா பேசுறதுக்கு ஒரே காரணம் உள்ளதை சொல்றவன் தான். மனசுல உள்ளதை சொல்றவன் என்னைக்கு வேகமா தான் பேசுவான். நிறுத்தி பேசினா பொய் சொல்றான்னு அர்த்தம். மனசுல சொல்ல வேண்டியவனே. எல்லா பெருமைக்கும் அந்த தெய்வம் தான் மூல காரணம் என்று சமர்ப்பித்து விட்டு நான் எளிய நிகழ்ச்சியை தொடங்குகிறேன். அன்னைக்கு தான் வில்லு கொண்டு சொல்லி சொன்னான். உன் வில்ல பாத்துக்கிட்டு தான் அதுக்கப்புறம் ஒரு மாசம் கழிச்சு கல்வி பக்கத்துக்கு போறோம். அங்க கச்சேரி பண்ணேன். எனக்கு என்ன ஆவல் ஆச்சரியம்னா, நம்ம என்ன பண்றோம், 4 பாட்டு கிராமிய பாட்டு பாடுறோம், நகைச்சுவை ஏதாவது சொல்லுவேன். இத பெரியவா இருந்து கேட்கறதுக்கு என்ன இருக்குதுல, அவர் கையில் இருக்க வேண்டிய புஸ்தகமா இது, அவர் இருந்து கேட்கறதுக்கு என்ன, இது நல்ல கேட்கக்கூடிய ஆடியன்ஸுக்கு நிறுத்தி சொல்றேன். அப்படி நினைச்சேன். எப்படி அந்த தெய்வத்துக்கு தெரியுமோ தெரியல. அவன் அன்னைக்கு பிரசாத் வாங்கும்போது சொல்றான், ஏன் தெரியுமாடா நான் உள்ள பார்த்துட்டே இருக்கேன், நீ சொல்றது கேட்டுட்டே இருக்க, சொல்லு பார்க்கலாம். இதுக்கு என்ன சொல்லுவேன், நானும் நல்ல பாடுறது இல்லை அப்படின்னு சொல்றது. நான் பேசாம கேட்டது என்ன சொன்னேன், என்ன கேட்டா, ஏன் உன் வில்ல பார்த்துட்டே இருக்கேன் தெரியுமோ, தெரியுமா அண்ணா, ஏன்னா நீ ஒருத்தன் தாண்டா மேடைக்கு வர்றவாள் நிஜமா சிரிக்கிற அப்படின்னு. நிஜமா சிரிக்கிறது தமிழ் ஒரு செட்டப் இருக்கிறது எனக்கு அன்னைக்கு தான் தெரியும். அப்ப பொய்யா சிரிக்கிறவாள் மேடைக்கு வர்றாளா அப்படி படின்னு கேட்டுவிட்டேன். வேகமா கேட்டிருக்கேன். அதுக்கு சிரிச்சார். சிரிச்சு ஆசீர்வாதம் பண்ணுவா பெரியவங்க. என்னைக்கு புன்னகை மூலம் ஆசீர்வாதம் பெரியவர் சிரிச்சு அதை பண்ணிட்டு, ஆமா நிறைய வர்றாளே, பொதுவா காஞ்சிபுரத்துக்கு பட்டு ஜவுளி வர வேண்டி வந்தாள்லாம் பரமாச்சாரியோட பார்க்க வந்தாங்கிறா. ஆனா நீ ஒருத்தன் தான் குழந்தை, அன்னைக்கு கல்யாணத்துக்கு வந்து போகும்போது பார்த்துட்டு போறான்னு வந்து சொல்லி சொல்றேன். இந்த உண்மை பெரியவர்கிட்ட கருதி எடுபட்டது, வெளி பார்த்து உடனே எடுபடாது. அப்பேற்பட்ட பரமாச்சாரிய தெய்வம். எனக்கு என்ன ஒரே கவலை, வாழ்க்கை கவலையாக சொல்லுகிறேன். என் தனிப்பட்ட கவலை இல்லை, குடும்ப கவலை இல்லை, என்னுடைய கலையை பற்றின கவலை கூட இல்லை, மனித குலத்தை பற்றி எனக்கு ஒரு கவலை என்னன்னா, அற்புதமான ஒரு மாமனிதன் ஒரு மகானாக தோன்றி தெய்வமாக வாழ்ந்திருக்கக்கூடிய அவர் அனுகிரகித்த விஷயங்களை யாரும் வாழ்க்கையில் கடைபிடிக்க மாட்டேன் என்கிறார்களே, இப்படி இருக்கிறார்களே ஒரே ஏக்கம் தான். அப்படி சொல்லிக்கிட்டு அதுக்காகத்தான் நான் என்ன பாடிக்கிட்டு இருக்கேன். சொல்லி சொல்வார்கள், நீர் இருக்கை என்பது கங்கையின் தர்மம், நிலம் இருக்கை என்பது பூமி தேவி தர்மம், வேறு இருக்கை என்பது விருட்சத்தின் தர்மம், விதி இருக்கை என்பது பிறவியின் தர்மம், ஊர் இருக்கை அங்கே யார் இருக்கை என்று உலக இயற்கை எல்லாம் தரிசிக்கும் தலமாம் ஓர் இருக்கை. அந்த ஓர் இருக்கை இன்னைக்கு காலையில் பெரியவா நினைச்சுக்கிட்டு எழுதுனது ஓர் இருக்கை. நாளை உதயாதி உலகில் பரமாச்சாரியர் இருக்கை. அவர் அங்க இருக்கக்கூடிய அப்பேற்பட்ட புனிதமான இடத்துல நினைச்சு இன்னைக்கு அவரை பத்திர சில விஷயங்கள் சொல்லணும். அப்ப கடைசி 93வது ஜெயந்தியோ அந்த நேரத்துக்கு போயிருக்கும் போது சயனத்துல இருந்தாங்க பெரியவங்க. இருக்கும்போது இன்னைக்கு என்னடா கதை பண்ண போறேன்னா, இன்னைக்கு கிருஷ்ணாவதாரம் பண்ண போறேன். பக்கத்துல சௌராஷ்டிரா சிரிச்சுக்கிட்டே ஒரு வாசகம் கேட்டார். இது என்ன சிவபெருமான் நேரில் சொன்னா என்ன கேட்பார், நம்மளா கண்டுபிடிக்க முடியுமா? ஆத்மா சொல்ல சொல்ற காற்று போல் தெரியுதல் அப்படின்னார். காற்று போல் ஒரு அவமானம் சொன்னார். எல்லா இடத்துல இருக்க காற்று போல். ஏன்னா பெரியவளை மனசுல வச்சுக்கிட்டே இருக்காரு. லோகத்துல கடவுளுக்கு அவமானம் ஒண்ணு சொல்லணும்னா காற்று தான் சொல்லணும். அது இன்னைக்கு இங்க இருக்கும், நாளைக்கு இன்னொரு இடத்துல இருக்கும். அது இல்லாம வாழ முடியாது. அது மாதிரி கனமும் கிடையாது. அவ்வளவு எளிமையா இருக்கும். அப்பேற்பட்ட எளிமையா இருக்கக்கூடிய தெய்வம் வில்ல பார்த்துட்டு ஒரு சொன்னா, உன் வில்ல பார்த்தா எனக்கு என்ன தெரியுது தெரியுமா? நான் அதனால அந்த வில்ல அப்படியே வச்சிருக்கேன். அதை புரிசு பண்ணாம நாகரிகம் பண்ணாம. எனக்கு வில்லை பார்த்தால் நல்ல கேட்க வேண்டிய விஷயம். வில்லை பார்த்தால் எனக்கு ராமன் தெரியுறான்டா, அந்த உடுக்கியை பார்த்தா சிவன் தெரியுறான்டா, வில்ல பார்த்தா ராமேஸ்வரம் தெரியுதுடா, அது உடுக்கியை பார்த்தா காசி தெரியுதுடா, வில்ல பார்த்தா எனக்கு சவுத்து தெரியுதுடா, உடுக்கியை பார்த்தா நார்த்து தெரியுதுடா சொல்லிட்டு அவருக்குள்ளே சிரிச்சுக்கிட்டு, நீ ஒருத்தன் தாண்டா சிவபரம் விஷ்ணுபரம் ரெட்டி கையில ஒன்னா வச்சுட்டு இருக்கு, நேஷனல் இன்டர்கிரஸ்டே உங்ககிட்ட இருக்கிறது என்று சொன்னார்கள். அதுக்கப்புறம் வில்லு பேர்ல எனக்கு வந்து பற்றுதல் இருக்கே, அப்பேற்பட்ட தெய்வீக கருவிகளா அதுக்கு வச்சா நம்ம ஏதோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இடத்துல பல கதைகளை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு ஒரு நாள் கேட்டார். கிடைத்த அனுபவங்கள் இன்னும் பல அனுபவங்கள் அதைத்தான் சொல்ல இருக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே அவருடைய வரலாறு பக்கம் பணிவன்போடு நாம் செல்வோமாக. அந்த வரலாறு நினைக்கும் போது என்ன தோணுதுன்னா, காலடி முதலாக காஞ்சி வரை அப்ப சயனத்தில் இருக்கிறாங்க. இன்னைக்கு என்ன பாட போறேன், நான் கிருஷ்ணாவதாரம் சொல்ல போறேன்னு சொன்னேன். அப்ப சொன்னாரு, எல்லாம் சொல்லிடுறேன், அன்னைக்கு என்னமோ ஒரு கதை சொன்னேன், அதுக்கப்புறம் சொன்னேன், அது குழந்தைய நடமாட விட்டு ரசிக்கிற மாதிரி இருக்கிறது ரசிச்சுட்டு இருப்பாரு. ஒரு லௌகீகத்துல ஒரு தாத்தாவுக்கு பேரண்ட எவ்வளவு பாசம் இருக்குமோ, தெய்வீகத்துல அந்த பாசம் அடியரோட இருந்தது. பெற்றோர்கள் பல பேர் இருக்கிறீங்க, அது அடியர் ஒருத்தர். என்ன பார்த்தா என்னன்னு எனக்கு இன்னும் தெரியல, 78 வயசாகுது எனக்கு இன்னும் தெரியல. என்ன பார்த்தா சிரிப்பார்.
வில்லு பாட்டு கேட்டா சிரிச்சுட்டே இருப்பார். ஒரு பெரிய மகான் ஆதிசங்கர் அவதாரத்தை கொஞ்ச நேரம் சந்தோஷமா வைக்கிற கருவி இந்த கருவிக்கு இருக்கா அப்படி நினைச்சான் எளியன். அதை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தேன். அன்னை கேட்டா என்ன கதை பண்ண போது கிருஷ்ணாவதாரம் சொன்னேன். அப்ப நீ எல்லாத்தையும் பத்தி பாடிடுற, அன்னைக்கு ஒண்ணு பாடின, அப்புறம் என்ன ஒண்ணு பாடினானே என்ன பாடிட்டு இருந்தேன், எல்லாம் பாடிட்டு இருந்தேன், எங்களை பத்தி எல்லாம் நீ பாட மாட்டியா? எங்களை பத்தி எல்லாம் பாட மாட்டியான்னு கேட்டது எப்படி தாய் காமாட்சி கேட்டான்னு வைங்க, எனக்கு ஏதாவது தரமாட்டியான்னு கேட்டான்னு அர்த்தம். அதுபோல எங்களை பத்தி நீ பாட மாட்டியா அப்படி உத்தரவு கொடுத்தா பாடுறாரு. என்னன்னு பாடுவ? அடுத்த கேள்வி, காலடி முதல் காஞ்சி வரையில் வச்சுக்கிட்டுமா அப்படின்னு ஒரு தலைப்பு சொல்லி சொன்னேன். கை உயர்த்தி ஆசிரியர் வைத்தார்கள். அப்போது பெரியவர்கள் வரலாறு எழுதுங்கிறதுக்காக தொகுத்ததுல எனக்கு புத்தகங்கள் நிறைய கிடைக்கல. எல்லாரும் அந்த பிட் நியூஸ் தான் போட்டிருக்காங்க. அப்ப எனக்கு புத்தகம் கொடுத்து உதவிய பெருமகனார் யாருன்னா கடவு நாயகராம் அவர்கள். பெரிய புக் ஒன்று எனக்கு கொடுத்தாங்க, மறக்க முடியாது. அது விழுப்புரத்துல இருந்து எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. அதை வச்சு வரலாறு பண்றதுக்கு ராமாயணம் எழுத 2.5 வருஷம் செலவழிச்சேன். மொத்தம் 400 செய்யுள்ளதுல நான் எழுதுனது. ஆக பெரியவா பத்தி எழுதக்கூடிய பாட்டு எழுதுக்கு 2.5 வருஷம் வரைக்கும் ஆச்சுங்க. அதுல காலடி முதலாக காஞ்சி வரைன்னு ஆரம்பியில ஒரு பாட்டு, அருமையான பாட்டு, முதல்ல அதை பாடிவிட்டு நிகழ்ச்சி தொடங்குகிறேன். காலடி முதலாக காஞ்சி வரை நினைத்த காமாட்சி அருள் புரிவார். காலடி முதலாக காஞ்சி வரை நினைத்த காமாட்சி அருள் புரிவார். நாலு வேத வடிவம் உபநிடத சரீரம், நாலு வேத வடிவம் உபநிடத சரீரம், பாரதத்தை பாதத்தால் அளந்த உயர் மனிதம், பாரதத்தை பாதத்தால் அளந்த உயர் மனிதம், காலடி முதலாக காஞ்சி வரை நினைத்த காமாட்சி அருள் புரிவார். அருள்ஞானமிகவர் தேகமாகினார், ஆதிசங்கரர் என்னும் நாமரூபமும் கொண்டார். அருள்ஞானமிகவர் தேகமாகினார், பாபா மகரே மகரே அருள்ஞானமே அவர் தேகமாகி அருள்ஞானமேகவர் தேகமாகினார், ஆதிசங்கரர் என்னும் நாமரூபமும் கொண்டார். நகரேஷு காஞ்சியில் காமகோடி பீடத்திலே, நகரேஷு காஞ்சியில் காமகோடி பீடத்திலே, காமாட்சி சந்நிதியில் ஸ்ரீ சக்கர பிரதிஷ்டையா, காமாட்சி சந்நிதியில் ஸ்ரீ சக்கர பிரதிஷ்டையா, காலடி முதலாக காஞ்சி வரை நினைத்த காமாட்சி அருள் புரிவார். சங்கரா ஜெய ஜெய சங்கரா, சில பேர் கேட்கல, ஆதிசங்கரர் அவதாரம் 132 வருஷம். ஆமா. இவர் ஏன் 100 வருஷம் வாழ்ந்தார்? ஆமா. அந்த அவதாரமே இவர் சொல்றீங்க. வாழையடி வாழையன வந்தது கூட்டத்தில் அது 32 வயசு ஆதிசங்கர பகவத் பாதாள். இவர் ஏன் 100 அப்படின்னு கேட்டா ஒரே ஒரு விளக்கம் தான் அதுக்கு. அப்ப உள்ள வாழத்திற்கு 32 வருஷம் போதும். நம்மை திருத்துவதற்கு 100 இல்ல, இன்னும் 1000 ஆண்டு நம்மோட ஒரு கரு சொல்லி வாழ்ந்துகிட்டு இருக்கணும். ஆக 100 வருஷம் அதிகமாக வாழ்ந்தார். உண்மைதான். அந்த வரலாற்று பக்கம் கரு சொல்லி செல்கிறோம். இப்போ இந்த வயசெல்லாம் எதுக்குன்னு கேட்டா அந்த வரலாறு குறிப்பு தெரியறதுக்காக தானே தவிர மற்றபடி என்னன்னா தட்சிணாமூர்த்தி அவதாரம்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆதிசங்கர பகவத் பாதாள் அந்த காலம் இருக்கு இல்லையா, வயசு எடுக்கணும்னு சொல்லி சொன்னாலும் இப்போ 1894 வருஷம் மே மாசம் 20ஆம் தேதி கிழமை ஞாயிறு நேரம் பகல் 1 மணி நிமிஷம் அவருடைய அவதார மகிமை நம்ம சிந்தித்து பார்ப்போமாக. எப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஜெயவரண வைகாசி
ஜெயவருடம் வைகாசி 8ஆம் நாள் ஞாயிறன்று சுவாமி பகல் 1 மணியாக 16ஆம் நிமிடம் வந்த பூமி. பகல் 1 மணியாகி 16ஆம் நிமிடம் வந்த பூமி. சிறியது பிரதமையாகும் ராசி விருச்சிகமாம் அன்னை மகாலட்சுமிக்கும் சுப்பிரமணிய சாஸ்திரிக்கும் ஜனனோ. அன்னை மகாலட்சுமிக்கும் சுப்பிரமணிய சாஸ்திரிக்கும் ஜனனோ. பூர்வாசவ நாமதேமும் சுவாமிநாத நாம் தெய்வ பேரான வேதமே ஒரு வடிவில் அவதாரம் விழுப்புரமாம் ஊரா. வேதமே ஒரு வடிவில் அவதாரம் விழுப்புரமாம் ஊரா. பெரியவாளுடைய அவதார ஸ்தலத்திலே கனகாபிஷேக நேரத்தில் எல்லாரும் காஞ்சியில கச்சேரி நடத்தக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் போது பெரியவா அங்கிருந்து அனுகிரகித்த செய்தி மூலமாக விழுப்புரத்திலே நிகழ்ச்சி நடத்தக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைச்சது. அந்த அவதார இந்த ஸ்தலத்துக்கு முன்னால. ஆமா, இப்ப அழகா ஒரு இணைப்பு சொன்னாங்க, வில்லுப்புறம் தான் விழுப்புரம்னு சொன்னாங்க. இந்த வில்லு பேர்ல அவருக்கு அவ்வளவு பிரியம்ங்கிறது சரி. அவருடைய அவதாரத்தை கருத்து சொல்லி சொன்னோம். அது வீடு தெய்வீக வீடாக அம்மா அப்பாக்கு வணக்கத்தை செலுத்தணும். அந்த அம்மா அப்பா சுப்பிரமணிய சாஸ்திரிகள் ஒரு புத்தகத்துல மதிமகாலட்சுமியோட குறிப்பு இருக்கு, ஒரு புத்தகத்துல மகாலட்சுமியோட குறிப்பு இருக்கு. ஆக அந்த அம்மைக்கு அங்க கருவிலே கோசலையின் மணி வயிறு வாய்த்ததுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நேரத்தில் அந்த அம்மை எப்போது தெய்வத்தை கரு சொல்லி நினைத்தார்கள். அப்படியா? மகான்களை சொல்லும் போது மகான்களுடைய மாதாவை முதல்ல கரு சொல்லி வணங்கி சொல்லணும். ஒவ்வொரு திங்களும் எப்படி தெய்வம் என்னவோடு அவர்கள் இருந்தார்கள் என்பதை சொல்வார்கள். எப்படின்னா, எப்படி 1வது மாசம் தனிலே ஸ்ரீஹரிவோ ஹரிவோ உடையவனே சரணம் என்றால் ஸ்ரீஹரிவோ. 2வது மாசம் தனிலே பெருமானே ஹரிவோம் இறைவனின் நாமம் சொன்னால் ஸ்ரீஹரிவோம். 3வது மாதம் தனிலே பெருமானே மும்மூர்த்தி வணங்கி வந்தாள் பெருமானே. 4வது மாசம் தனிலே ஸ்ரீஹரிவோ நாராயணன் பாதம் சொன்னார் ஸ்ரீஹரிவோ. ஹரிவோ நாராயணன் பாதம் சொன்னார் ஸ்ரீஹரிவோ. 5வது மாசம் தனிலே பெருமானே ஹரிவோம் அஞ்சனையின் பதம் பணிந்தாள் பெருமானே. 6வது மாசம் தனிலே ஸ்ரீஹரிவோ ஹரிவோ ஆலயமே சுற்றி வந்தாள் ஸ்ரீஹரிவோ. 7வது மாசம் தனிலே மணிவண்ணா 7 மலையை வணங்கி வந்தாள் மணிவண்ணா. 8வது மாசம் தனிலே பெருமானே பிஞ்சு பாதம் உதைத்ததம்மா பெருமானே. கண்ணே பிஞ்சு பாதம் உதைத்ததம்மா பெருமானே. 9வது மாசம் தனிலே ஸ்ரீஹரிவோ ஹரிவோம் உலகளந்தான் பாதம் கொண்டாள் ஸ்ரீஹரிவோ. 10வது மாசம் தனிலே பெருமானே ஹரிவோ பாலகனே அவதாரம் தான் பெருமானே. ஆராரோ ஹரிராரோ ஹராரோ கண்ணே ஆராரோ ஹரிராரோ ஹராரோ ஆராரோ ஹரிராரோ ஹராரோ கண்ணே ஆராரோ ஹரிராரோ ஹராரோ ஹரிவோ ஆராரோ ஆரிராரோ ஹராரோ கண்ணாராரோ ஆரிராரோ கண்ணே. ஆராரோ அப்படிங்கிற தமிழ் வார்த்தையால் சொல்லி தெய்வத்தை தாலாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆராரோங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? என்ன? தாய்மார்கள் தாலாட்டு பாடக்கூடிய சாதாரண வார்த்தையில் வரக்கூடிய ஒரு ஒலி அல்ல. ஒலி அல்ல. அந்த ஆராரோங்கிற அர்த்தம் ஆறு ஆரோ. ஓஹோ, நீ முந்தி பிறவியில் யாரோ யாரோ
அத கேட்கிறாளா தாய்? மன்னன் மகனோ அத முந்திய பிறவில கருதி எப்படி ஒரு பெரிய கவிஞன் வீட்டுல பிறந்திருப்பியோ யாரோடு கேட்கிறாளா? அப்படி அமைஞ்சது தெய்வீக வீடு. அப்படியா? பெரியவா தன் அவதாரத்தை பத்தி சொல்லும் போது அகச்சான்றாக ஒரு குறிப்பு கிடைத்தது. என்னங்க அது? ஒரு அருமையான குறிப்பு சிந்தனைக்கு தருகிறேன். நல்ல வேளையாக நான் ராமர் பிறந்த திரேதா யுகத்தில் பிறக்கவில்லை. பெரியவங்க சொல்றது பரமாச்சாரியார். இப்ப இதே நேரத்தில் தியாக பருவத்துக்கிட்ட போவோம். என்ன சொல்றார் தியாக பருவம்? என்ன சொல்றாரு? நான் அப்போது பிறக்கவில்லைங்கிற ஏக்கம் இருக்கு அப்படிங்கிற கலியில பிறக்கக்கூடிய சூழல் எனக்கு வந்து வருத்தப்படுறேன். இப்ப கலியில இருக்கு. அப்ப இருந்தா நான் சீதாகலத்தை பார்த்திருப்பேன், நேரில் பார்த்திருப்பேன். அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்காம போச்சு அப்படின்னு அவரு இப்ப வர்றதுக்கு வருத்தப்படுறேன். சரி, ஆனா பரமாச்சாரிய தெய்வம் என்ன சொல்லுது? நல்ல வேளை நான் திரேதாயுகத்துல பிறகு கலியில பிறந்தேன். ஏன் அப்படி சொல்றாரு? அது ஆழமான கரமான விஷயம் இருக்கு. நல்ல இன்னொரு தடவை ஞாபகப்படுத்திக்கிறேன். நல்ல வேளையாக நான் இப்ப பிறந்திருக்கிறேன், அப்ப பிறக்கலங்கிறா நம்ம பரமாச்சாரிய தெய்வம். ஆமா, தியாக பருவம் சொல்றது தெரியுமோ? நான் இப்ப பிறந்துட்டேனே, அப்ப இருந்தா சீதாக்கள் இடத்த கண்ணால பார்த்திருப்பேனே அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. ரெண்டுக்குள்ள விளக்கங்கள் என்ன? என்ன விளக்கம்? ஒரு ஆழமான விளக்கம் ஒன்று உண்டு. பரமாச்சாரியர் என்ன சொல்றார்? நான் ராமன் பிறந்த நேரத்தில் பிறந்திருந்தா அப்போ நான் ஒரு மடாதிபதியா தான் இருந்திருப்பேன். வீதி வழியாக நான் நடந்து சென்றிருப்பேன். என் ராமன் தேரில் வந்திருப்பான். ராமனிடம் ஒரு பழக்கம் ஒண்ணு உண்டு. அது என்னன்னா, எப்பேற்பட்ட பெரியவர்களை வாசல் வீதியில பார்த்தா அவன் தேரை வெட்டி இறங்கி நீங்கள் நலமான என்ன நமஸ்காரம் பண்ணியிருப்பான். இப்ப அப்போது பிறந்திருந்தால் ராமன் என்னை நமஸ்காரம் பண்ணியிருப்பான். இப்ப பிறந்தனால நான் ராமனை நமஸ்காரம் பண்றேன். அது எவ்வளவு பெரியது அப்படின்னு சொல்லி சொல்வார் பரமாச்சாரியர். தியாக பருவம் அப்ப இருந்தா நான் சீதா கல்யாணத்தை பார்த்திருப்பேன் என்று சொல்லி ராம உச்சரிப்பை அந்த ராமநாமத்தை அத்தனை முறை சொல்றதுக்கு அப்புறம் ராமன் காட்சி கிடைச்சு சீதா கல்யாண வைபவ கீர்த்தனை கிடைச்சது. உண்மை. ரெண்டு பேர் ஏக்கமும் வெவ்வேறு, ஆனா நோக்கம் ஒன்று. எல்லா பெரியவர்களும் ஒண்ணு. ஒருத்தர் 4 நாள் எட்டுனாரு, ஒருத்தர் 6-2 எட்டுனாரு, ஒருத்தர் 10-2 முறை எட்டுனாரு, ஒருத்தர் 192 முறை எட்டுனாரு. மொத்தத்தில் அவர்கள் சொன்ன விஷயம் எல்லாம் ஒன்று. அது தெரியாம தான் அடிபடி. இப்ப நடந்துகிட்டு இருக்கிற சதசனுடைய பெரிய சன்மார்க்க ஒரு நன்மை என்ன தெரியுமா? சென்னையில நான் இன்னைக்கு இணைத்து சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு நடந்த ஒரு நான் தேசிய உணர்ச்சி உடையவனா இருக்கிறதால சொல்லி சொல்றேன். பெரிய நன்மை என்னன்னு கேட்டா, ஆன்மீகமும் அரசியலும் சந்திக்காம இருந்தது. நேற்று சந்திச்சாச்சு சன்மார்க்கம் இல்லையா? இதை விட உங்களுடைய சதஸுக்கு என்ன சக்சஸ் வேணும்? சதஸ் சக்சஸ் ஆச்சு. எத்தனை பேர் வந்தாங்க, எவ்வளவு நேரம் இருந்தாங்கல்ல, யார் யாருக்கு என்ன கொடுக்கப்பட்டது? ஆன்மீக பயன். நீங்க நடத்திக்கிட்டு இருக்க வேள்வி வீண் போகல. பரமாச்சாரிய தெய்வத்தை கூப்பிட்டது போல பரமாச்சாரியோட ராஜாஜி சந்திக்கிறாங்க. அதே மாதிரி காந்தியடிகள் பார்க்கிறார், வினோபா பாவே பார்க்கிறார். இன்னும் எல்லா பெரியவர்களுக்கு என்ன சொல்லி சந்திக்கிறாங்க? தேசியத்தை பத்தி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க? இப்பேற்பட்ட அவதரித்த அற்புதமான ஒரு தெய்வம் சொன்ன விஷயங்கள் இதெல்லாம் தேசத்துக்கு சொல்றதுக்கு இல்லை. என்னை பொறுத்தவரையில் ஒண்ணு சொல்றேன். காஞ்சி மடத்துல சொல்ற மாதிரி சொல்லி சொல்றேன். எந்த மேடைக்கு சென்றாலும் சரி பெரியவங்களை நான் மறக்கிறதே இல்லை. ஏன்னு கேட்டா, பெரியவங்களுக்கு நம்ம சொல்லி ஒண்ணுமே ஆக வேண்டியது இல்லை. அதை சொல்லுவது நாட்டின் நன்மைக்காக, நமது நன்மைக்காக. ஒரு அருமையான ஒரு தேசிய கூட்டம் சொல்லுங்க. ஒரு காங்கிரஸ் நண்பர்கள் ஜாஸ்தி வந்துகிட்டு இருக்காங்க. அந்த கூட்டத்தை சொல்லும்போது பெரியவாளை பத்தி சொல்லிட்டு ஆரம்பிச்சு, எப்படிங்க ஏன் பெரியவாளை இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, தனுஷ்கோடியில் ஒரு அற்புதமான சம்பவம் நடந்ததாக எனக்கு ஒரு குறிப்பு கிடைத்தது. அப்போ அந்நிய துணி பகிஷ்காரத்தை இயக்கம் செய்துகிட்டு இருந்தாங்க. காந்திஜியுடைய அந்நிய துணி பகிஷ்காரம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. இருந்தாலும் நாங்க மடத்துல என்ன செய்யணும் தெரியுமோ? அது என்ன செஞ்சோம்? மடத்துல அந்த காஷாயத்தை சொல்லி முக்கி கதர் வைய காஷாயத்தை முக்கிறோம். அதுல இருக்கக்கூடிய காஷாயம் இருக்குல்ல, அது தெய்வீகம். அந்த கதர் இருக்குல்ல, அது தேசியம். இப்படி தெய்வீகம் தேசியம் ஒன்று சேரணும். இப்ப எனக்கு நேற்று செய்தி படிக்கும் போது பூரா நம்ம திருவான்மையூர்ல நம்ம ரத்னகிரீஸ்வரர் கோயில் நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய சதஸ் தெய்வீக பயணத்தை ஆன்மீகம் ரெண்டு சந்திக்க ரொம்ப ஆழமா சிந்திச்சா தெரியுமா? ஆன்மீகம் வேறு, அரசியல் வேற அல்ல. ஆன்மீகம் அப்படிங்கிறது இறைவா நன்மை செய்கிறோம், அரசியல் மக்களே நன்மை செய்கிறோம். ஒருத்தர் மேல கையை கட்டுறாரு, ஒருத்தர் கீழே கையை கட்டுறாரு. வித்தியாசம். அது ரெண்டையும் நீங்க சேர்க்க வச்சுக்கிறது. அந்த பயன் எங்கேயோ இடத்துல யாகம், எங்கேயோ இடத்துல பிரார்த்தனைகள் எப்படியோ பலிக்கல. இது மாதிரி ஒரு வளர்ந்து வரும்போது பல சம்பவம், முக்கியமான சம்பவம். சின்ன வீடு தெய்வீகமான வீடா இல்லாதது ஒன்றில்லை. அந்த குழந்தைக்கு இப்ப எப்ப பள்ளிக்கூடத்துக்கு போனாலும் அந்த புத்தகத்தில் கிடைச்ச குறிப்பு, வேதத்தை எனக்கு சொல்லி தரும் போது ஏற்கனவே வீட்டுல கேட்ட மாதிரியே இருக்கு. எனக்கு ஏற்கனவே கேட்டது போல இருக்கிறது வேதம்னு சொல்லி பெரியவங்க சொல்லி சொல்றாங்க. அந்த புத்தகத்துல இல்லாதது ஒன்றில்லை. உலகத்துல தெய்வம் எல்லா இடத்துலயும் இருக்குது. அதை எனக்கு என் தாயார் கற்பித்தார். அம்மா ஸ்லோகம் சொன்னா, அப்பா பள்ளிக்கூடத்துக்கு பாடம் சொல்லுவார். இப்படி நான் வளர்ந்தேன் அப்படிங்கிற இடத்துல நான் நின்று கொஞ்சம் கிராமத்துல கதை சொல்வேன். பெற்றோர்கள் எப்படி பிள்ளைகளை வளர்க்கணும் அப்படிங்கிற முறை இல்லையா? பலே இல்லாததொன்றில்லை எல்லாமும் இயல்று
சொல்லி வைத்த இல்லாததொன்றில்லை எல்லாமும் இயல்று சொல்லாமல் சொல்லி வைத்த புல்லாகி பூண்டாகி புழுவாகி மரமாகி புவியாகி வாழ வைத்தார் சொல்லாலும் மனதாலும் சுடர்கொண்டு தொழுவாரை சொல்லாலும் மனதாலும் சுடர்கொண்டு தொழுவோரை மேலும் உயர வைத்த கல்லான உருவமோ கனிவான உள்ளமோ வடிவான சதுர்வேதனே வடிவான சதுர்வேதனே சதுர்வேதனே இந்த